வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்தை பார்க்கணும். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள், அதாவது கொஞ்சம் வந்து சின்ன சின்ன மனசலனங்கள் எல்லாமே இருக்கும். எந்த மாதிரி விஷயங்களில் மனசலனம் இருக்குன்னா, குழந்தைகள் சம்மந்தமான விஷயம், சின்ன சின்ன மனசலனங்கள் தான் எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதியான சூரியன், 2ஆம் அதிபதியான சூரியன் 11ல் இருக்கும். நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3, 12ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள், பக்கத்து வீட்டில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் 4, 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது வீடு பராமரிப்பு வேலைகள் சம்மந்தமான விஷயங்களும் நிறைய வந்து உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் வந்து செலவு வைக்கும் தான் அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. தாயார் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சல்கள், செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணால் தொழில் ரீதியான விஷயங்கள். ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா யாராச்சும் ஆசை காட்டி நம்மளை வந்து கடனில் இழுத்து விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் அதிபதியான குரு, ஸோ 6 மற்றும் 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும். நிறைய பிரயாணங்கள், வேலையில் நிறைய பிரயாணங்கள் பண்ணுறமான விஷயங்கள், நிறைய வந்து அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து கொஞ்சம் உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள் கொஞ்சம் வந்து டென்ஷன் ஆகுறது, தந்தை சார்ந்த உறவுகளாக வந்து கொஞ்சம் அலைச்சல்கள், மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள்னால ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் வெளிநாட்டில் இருக்கணும், கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது அப்பாக்கும் உங்களுக்குமே கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அது சனி வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் செலவுகளையும் கொஞ்சம் அலைச்சலையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு வந்து அங்கே இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் ஒரு 5ஆம் அதிபதியாக வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து கொஞ்சம் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 4 முறை வந்து நம்ம யோசித்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுடைய 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 12ல் இருக்கும்போது நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயம், வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயம், கொஞ்சம் செலவுகள், தாயார் சம்மந்தமான விஷயம், செலவுகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை 10 பொது பலன்கள் இப்போ பார்க்க தசாபதி பலன். கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி, சூரியன் 2ஆம் அதிபதி 11லும் நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கடக லக்னமாக இருந்து சந்திர தசாபதி, சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும் போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயம், சின்ன சின்ன மன உளைச்சல்கள் திங்கள் செவ்வாயில் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் வந்து கடக லக்னமாகுது செவ்வாய் தசாபதி, செவ்வாய் தொழில் ரீதியான விஷயம், நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அது வந்து நல்ல வருமானங்களையும் கண்டிப்பாக கொடுத்துரும். தொழில் ரீதியான விஷயங்களை மட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கொஞ்சம் ஜாஸ்தி வருமானம் இருக்கும், சும்மா எங்கன்னா கடன் வாங்கிக்கிறோம், மாட்டிப்போம். அதுக்கப்புறம் கடக லக்னமாக இருந்து ராகு தசாபதி, ராகு வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளி மாநிலங்கள், வெளியில் இருக்கிறவங்களாம் வந்து கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது, கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கடக லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள், குரு வந்து பார்த்திங்கன்னா 6, 9ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது பிரயாணங்கள், வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் பண்ணுறமான விஷயங்கள், அப்பா சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் உடல்நல கோளாறு அப்பாவுக்கு வரதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. நீங்களே வந்து பார்த்திங்கன்னா நடக்கும்போது கொஞ்சம் கால் பெயின் இந்த மாதிரிலாம் வரதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்து கடக லக்னமாக சனி தசாபதி, சனி வந்து 7, 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளாக நம்ம கொஞ்சம் மன பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கணும், சின்ன சின்ன மன உளைச்சல் வந்து போகும். ஸோ இருந்தாலும் கொஞ்சம் எந்த டெசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக யோசிச்சு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னமாக வந்து புதன் தசாபதி அந்தரங்கள், புதன் வந்து பார்த்தா 3, 12ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 12லே இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள், நிறைய பிரயாணங்கள் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். இளைய சகோதர சம்மந்தமான விஷயங்கள், டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள், அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. கடக லக்னமாக கேது தேசாபதி ஏற்றங்கள், கேது 2ல் இருக்கணும், பார்த்து பேசணும். கொஞ்சம் ஏடாகூடமாக வெடுக்குன்னு பேசுகிறமான சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கடக லக்னமாக சுக்கிர தேசாபதி, சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதி 12ல் இருந்து அவர் வந்து வீடு பராமரிப்பு வேலைகள்,
தாயாருடைய விஷயங்களில் கொஞ்சம் செலவுகள், வண்டி வாகனம் கொஞ்சம் செலவழிக்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை நம்ம கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை சூப்பராக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம் தான். 2-11ஆம் அதிபதி புதன் வந்து ஆட்சி பலத்தில் 11 இருக்கும்போது நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களையும் கொடுத்துரும். நிலபுலன்கள், பூமி சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்களில் நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் திடீர் அதிர்ஷ்டம்னா ஏதாவது நடக்காத ஒரு விஷயம் திடீர்னு நடந்த ஒரு பெரிய வெற்றி நல்ல ஒரு லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 11 இருக்கும்போது உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகள், தொழில் ரீதியான விஷயங்களில் பெரிய வெற்றிகள் பெறுவதற்கான வாய்ப்புகளுமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து ஆட்சி பலத்தோடு சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிலபுலன்கள் வெளிநாட்டில் இருக்கவங்க பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான வளர்ச்சி, நல்ல ஒரு ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, பிரயாணங்களாக ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு 11 இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள், விபரீத ராஜ்யங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நடக்காதுங்கிற ஒரு விஷயம் திடீர்னு நடந்து ஒரு பெரிய லாபங்களையும் பெரிய வருமானங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6, 7ஆம் அதிபதி 8 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வேலை செய்கிற இடங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. ஸோ அதனால் வந்து லாபங்கள் பெருசாக வரமாக இருந்தாலும் யாராச்சும் கூட இருந்து நம்மளை கவுத்து விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதி வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல லாபங்கள் அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, வெளிநாட்டில் இருக்கும்போது பெரிய வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 11 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நீங்கள் எதிர்பார்த்தோட பெரிய லாபங்கள், பெரிய ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும் தசாபுக்தி பலன்கள். சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல தொழில் ரீதியான விஷயங்களில் ஒரு பெரிய ஏற்றங்களையும் பெரிய லாபங்களையும் அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு பெரிய வெற்றி கொடுக்கறதுக்கான விஷயங்களும் சூப்பராக இருக்குங்க. சிம்ம லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தியந்திரங்கள். சந்திரன் வந்து வீடு, சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை அற்புதமாக கொடுத்துருதுங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக வந்து தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு மனஸ்தாபங்களையோ சின்ன சச்சரவுகளும் ஏற்படும். அதனால் மனக்காயம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். சிம்மலக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா பூமி சம்பந்தமான விஷயம் பெரிய லாபங்களையும் பெரிய ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்க ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் சிறப்பாக இருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சிம்ம லக்னமாக வந்து ராகு தசாபுத்தியந்திரங்கள். ராகு வந்து பார்த்திங்கன்னா 7 இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள், ஒரு பெரிய வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள், பெரிய ஒரு வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குங்க. சிம்ம லக்னமாக வந்து குரு தசாபுத்தியந்திரம். குரு வந்து 5, 8ஆம் அதிபதி 11 இருக்கும்போது பெரிய லாபங்கள், இது விபரீத ராஜ்யங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. பெரிய அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும். நடக்காதுங்கிற ஒரு விஷயம் திடீர்னு நடந்து ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபுத்தியம். சனி வந்து 6, 7ஆம் அதிபதி 8 இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கினுடைய பேச்சுவார்த்தைகள், வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான குரு 11 விபரீத ராஜ்யங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால நான் இந்த டைமில் வந்து எவ்வளோ காசு வருதோ அதை சேவ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 11 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுவும் சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர தசாபுத்தியாந்திரன் நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பழைய பூமி விற்பனை, ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க, பழைய வண்டி வாகனம் விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபுத்தியந்திரங்கள் வந்து பார்த்தா குரு வந்து விபரீத ராஜ்யங்களை அள்ளி கொடுத்துரும். சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தியந்திரங்கள். புதன் வந்து 11 இருக்கும்போது பெரும் பணம் சார்ந்த விஷயங்கள் அற்புதமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களை நினைச்சதோடு ஒரு பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். சிம்ம லக்னமாக இருந்து கேது தசாபுத்தியந்திரங்கள். கேது வந்து பார்த்தீங்கன்னா ராசியிலையும் சில நேரத்தில் வெடுக்கொடுக்குன்னு பேசுகிறது, கொஞ்சம் எமோட் ஆவீங்க, தனிமையை நினைச்சு போவீங்க, தனிமையில் உட்காந்து ஐயோ என்னடா அது இப்படி பண்ணியிருக்கே அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தியம். சுக்கிரன் வந்து 3, 10ஆம் அதிபதி 11 இருக்கும்போது முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. வெளிநாடு, வெளி மாநிலங்கள் இருக்கணும் ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்களும் வந்து சிறப்பான பணங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன்
உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வரவேற்புகள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதி சுக்கிரன் 10ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்க தந்தை சார்ந்த உறவால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. கன்னிராசிகள் வந்து 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கற்பனையிலேயே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ ஏற்படுத்திக்கிட்டோ ஐயோ என்னமோ ஏதாமோ ஒரு டென்ஷனை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு வந்து 10ல் இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து இப்போ எடுக்கிற முயற்சி ஃப்யூச்சரில் வந்து நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான இப்போ ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க வண்டி வாகன விற்பனையில் இருக்கவங்க நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5 6ஆம் அதிபதியான சனி வந்து 7ல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் குழந்தைகள் அடுத்த கட்டத்தில் முன்னேறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 10ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல லாபமும் நல்ல ஏற்றங்களும் கொடுத்துருங்க. ஸோ மற்றபடி வந்து உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சந்திரன் திங்கள் செவ்வாயில் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே வெற்றியாக மாறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. 12ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருந்தாலும் ஒரு பெரிய வெற்றிக்கான விதையாக இருக்கும். ஸோ இப்போ போடுற எஃபோர்ட் வந்து பிற்காலத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு லாபங்களையும் பெரிய ஒரு ஏற்றத்தையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ மற்றபடி என்ன இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்க தசாபதி கன்னி லக்னமாகிறது சூரியன் தசாபதி சூரியன் 12ஆம் அதிபதி சூரியன் வந்து 9ல் இருக்கும்போது பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். கன்னி லக்னமாக வந்து சந்திர தசாபதி சந்திரன் வந்து 3ல் அதாவது பிரயாணிக்கிறார். கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து திங்கள் செவ்வாயில் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே லாபகரமாகவும் வெற்றிகரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. கன்னி லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி செவ்வாய் வந்து 8ல் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது கொஞ்சம் கற்பனையிலேயே வந்து ஒரு தவறுதலான ஒரு விஷயங்கள் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடும் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி எமோஷன்ஸான விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்க. ஸோ அதுக்கப்புறம் கன்னி லக்னம் வந்து ராகு தேசம் ராகு 6ல் இருக்கும்போது நல்ல ஏற்றம் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான நல்ல ஒரு பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக வந்து குரு தேசாவதும் குரு வந்து 4 7ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான தொழில் ரீதியான விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கான தொழிலையும் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க. சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் இப்போ எடுக்கிற எஃபோர்ட் வந்து பிற்காலத்தில் வந்து நல்ல ஒரு சம்பந்தம் அமையறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. கன்னி லக்னமாக வந்து சனி தசாபதி சனி வந்து 5 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். கலைஞர்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் இருப்பவர்களுக்கு அடுத்த கட்டத்தை முன்னேறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. கன்னி லக்னமாக வந்து புதன் தசாபதி புதன் வந்து 10ல் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் தொழில் நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. ஸோ கன்னி லக்னமாக வந்து கேது திசை கேது 12ல் இருக்கும்போது அதுவும் சுயசாரத்தில் இருக்கும்போது நம்ம வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக குழம்பி தனிமையில் உட்காந்து தூங்காமல் இருக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து எதுக்காக கவலைப்படுறோன்றது முதல்ல யோசிங்க. அது கடன் சம்மந்தமான விஷயங்களாக இருந்தால் அதுக்கான தீர்வு என்னன்றது யோசிங்க. அதை விட்டு நம்மை நாமே வர்த்திக்கிறதுனால எதுவும் வராதுங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். கன்னி லக்னமாக வந்து சுக்கிர தேசாபதி சுக்கிரன் வந்து 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 10ல் ஆட்சி பலத்தோடு வெளிநாடு சார்ந்தவர்கள் நல்ல லாபங்களும் குடும்பத்துக்கு தேவையான பணங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை மூலம் கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி யாரை பாதிக்கும். ஸோ எல்லாருமே வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ராசி பலனை பார்த்து எனக்கு ஜென்மகுரு வந்துருச்சு எனக்கு டென்ஷனாக இருக்குது ஐயோ இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடுறீங்க. அது வந்து என்றைக்குமே சந்திரனை மையமாக கொண்டு பார்க்குறது வந்து குரு பயிற்சியில் தான் பார்க்குறோம் ராசியில் பார்க்குறோம். பட் லக்னத்துக்கு பார்க்குறோம். லக்னத்துக்கு பார்க்கும்போது தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஜென்ரலாக சொல்கிறேனே எப்படிலாம் வந்து குரு பயிற்சி உங்களை பாதிக்குங்கிறது வந்து என்ன மாதிரி விஷயம்னா நம்பர் 1 உங்கள் லக்னத்துக்கு வந்து குருவின் தசாபுக்திகள் அதாவது குருவுடைய தசாபுக்திகளோ இல்லாட்டி உங்களுக்கு நடக்கிற தசாபுக்திகளோ வந்து குருவுடைய நட்சத்திரம் நடக்கிற தசாபுக்திகள் நடந்ததுன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த காலகட்டங்களில் வந்து ஒரு டென்ஷனையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுவும் அது நெகட்டிவான இடத்துல இருந்தால் உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 5 8ஆம் அதிபதி சிம்மராசிக்கால் வந்து 5 8ஆம் அதிபதி குரு வந்து பெரிய ஐயோ அஷ்டம குரு பயங்கர டென்ஷன் பண்ணுவார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி பார்த்திங்கன்னா டிகிரி வைஸ் பார்க்கும்போது இவருடைய லக்னம் நம்ம விஜய் சாருடைய லக்னமும் பார்த்திங்கன்னா 5 8 தான் வரும். பட் என்னென்னா அவருடைய ஜனகால ஜாதகத்தில் குரு கும்பத்தில் இருக்கிறனால சனியும் குருவும் வந்து ஒரு பரிவர்த்தனையில் போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பெரிய யோகமாக மாறிடுது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு ராசி பலனை வச்சு முடிவு பண்ணாமல் அதுக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா தான் தெரியும். அது மட்டும் உங்களுக்கு அந்த குரு திசையோ புத்தியோ அந்தரமோ நடந்ததுனா தான் அது எஃபெக்ட் ஆகும்.
அது நடக்கலைன்னா அதோடைய பர்சன்டேஜ் வந்து மிஞ்சி போனால் ஒரு 5% தான் நடக்கும். எல்லா காலமும் அப்படியே ஒரு வருஷமும் போட்டு அடிக்கும் உதைக்கும்னு சொல்கிறதுலாம் வந்து ரொம்ப தவறுதலான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவர் பிரயாணிக்கிற நட்சத்திரங்கள் அது ரொம்ப மேஜராக வேலை செய்யும். உதாரணத்துக்கு வந்து குரு வந்து கடகத்துக்கு வந்து பயிற்சியாகி போகும்போது அவர் சுயசாரத்தில் இருப்பார். ஸோ புனர்பூசத்தில் போவார். அதுக்கப்புறம் பூச நட்சத்திரத்தில் போவார். ஸோ பூச நட்சத்திரத்தில் போகும்போது என்ன ஆகும்னா சனியுடைய விஷயங்கள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு சனி திசை நடக்கிறவங்க, சனி தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக ஒரு பாதிப்பை கொடுக்கும், ப்ளஸ்ஸும் கொடுக்கும் மைனஸும் கொடுக்கும். அவங்க ஜனனகால ஜாதகத்தை வச்சு தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஆயில்யத்துக்கு போகும். ஸோ ஆயில்யத்துக்கு போகும்போது எப்படி இருக்குது அப்படி தான் பார்க்கணுமே ஒழிய ஜென்ரலாக வந்து பொதுப்படையாக வந்து ஒரு குரு வந்து இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு. அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க குருங்கிறவரை வந்து பார்த்திங்கன்னா நல்லவர், அவர் எல்லாமே கொடுத்துறாரு. அப்படி கிடையாது. எல்லா லக்னத்துக்கும் வந்து குரு வந்து நல்லவரானா கிடையவே கிடையாதுங்க. சிம்ம லக்னத்துக்கு வந்து 5 8ஆம் அதிபதி குரு. ஸோ 5 8ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல இடத்துல அமைஞ்சார்னா அது 11ல் அமைஞ்சார்னா அது விபரீத ராஜகமாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் வேறு எங்கேனாச்சும் அமைஞ்சிச்சுன்னா அது ஒரு பெரிய மைனஸாக போகும். ஸோ குரு பயிற்சியை வந்து பிளைண்டாக எடுத்துக்காதீங்க. உதாரணமாக சொல்ல போனால் அதே குரு கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியும், மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி. ஸோ நாங்கள் லக்னத்துக்கு வந்து 7 7 பாதகஸ்தானம். அது வந்து கண்டிப்பாக ஒரு பாதகத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அந்த தசாபுத்தி காலங்களில் தான் உண்மையாக. ஸோ குருவை வந்து நீங்கள் பிளைண்டாக இது வந்து குரு வந்து எனக்கு தப்பாக பண்ணுவார் அப்படி பண்ணாலும் தப்பாகவும் எடுத்துக்காதீங்க, ராங்காகவும் எடுத்துக்காதீங்க. அந்த தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுக்கு நடக்கணும். இல்லை உங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி அந்தரங்கள் அந்த நட்சத்திரம் குருடைய நட்சத்திரம் இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பாதிப்புகளை அந்த ஏற்படுத்துங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜனகால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் கடகத்தில் கிரகம் இருக்கோ அது மேலே குரு போகும்போது கண்டிப்பாக ஒரு பாதிப்பை. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா 1971 72 பிறந்தவர்கள்லாம் பார்த்திங்கன்னா கடகத்தில் வந்து கேது இருக்கும். ஸோ என்னை எப்படி சொல்கிறேன்னா என்னுடைய ஜாதகத்தில் வந்து கடகத்தில் கேது இருக்குது. ஸோ கடகத்தில் கேது இருக்குன்னா அப்போ குரு வந்து பேச்சியாகி வரார். பேச்சியாகி அங்கே வரும்போது அந்த குருவும் என்னோடய ஜனகால ஜாதகத்தில் இருக்க கேதும் மீட் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக ஏற்படுத்தப்படுறது. அது காலகட்டம் என்ன ஒரு 2 மாதம் வச்சு செஞ்சுருவாங்கன்ட்டு தான் உண்மை. எனக்கு என்ன தான் வேறு ராசி ஈசி எது இருந்தாலும் அந்த கேது இருக்கிற இடத்தில் என்ன ஜனகால ஜாதகத்தில் கேது இருக்கிற இடத்துல அந்த குரு போகும்போது கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுமே ஒழிய. ஸோ இது நாடி முறைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி முறையில் பண்ணுறது பர்ஃபெக்டாக வருமே ஒழிய மற்றபடி வந்து ஜென்ரலாக வந்து குரு வந்து ஜென்மத்துக்கு வந்துட்டார் ரொம்ப கஷ்டப்படணும், 7.5 சனி வந்து வச்சு ரொம்ப கஷ்டப்படணுன்றதுலாம் வந்து ரொம்ப தவறுதலான விஷயம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா கூட என்னுடைய நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடலாசிரியர். அவர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளத்தை அளித்தா பழனி பாரதி. அவர் வந்து பார்த்திங்கன்னா 7.5 சனிங்க அவருக்கு. அவர் என்ன சொல்கிறார் பத்திரிகையெல்லாம் பார்த்தேன் 7.5 சனின்னு ரொம்ப பயங்கரமாக போட்டிருக்கானுங்க, ஆனால் இந்த டைம் தாங்க பணம் கொட்டுதுங்கிறது. காரணம் என்ன ஒரு ஜனகால ஜாதகத்தில் வந்து ஒரு ப்ளஸ்ஸான இடத்துல சனி இருந்து அந்த தசாபுத்தி 8 வரும்போது பெரிய லாபங்கள் அன்றைக்கி வந்து அந்த சொல்கிறார் எனக்கு நேரமே இல்லைங்க அவ்வளோ பணம் வருதுங்கிற மாதிரியான விஷயங்களே கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் ஜென்ரலாக எடுத்து மன உளைச்சல் பட்டுக்கிட்டு ஐயோ இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும். இந்த யூடியூப்பில் வந்து உள்ள ப்ராப்ளமே என்னென்னா எந்த விஷயமாக இருந்தால் பிளைண்டாக நம்பிடுறது. ஐயோ எனக்கு இங்கே இருக்குங்க அங்கே இருக்குங்க அந்த மாதிரி இல்லைங்க. அது உங்கள் ஜனகால ஜாதகத்தில் எப்படி லிங்க் ஆகுது அந்த தசாபுக்தியோட எப்படி லிங்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் பண்ணும் இல்லையா. ஜென்ரலாக வந்து குரு பயிற்சி இப்போ பலன்களை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்கிறது தான் உண்மை. ஸோ மற்றபடி என்னங்க இன்னொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.